வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ். ஒவ்வொரு வாரமும் சுவாரஸ்யமான மற்றும் யாரும் அறிந்திராத தகவல்களை தேடி உங்களிடம் கொண்டு வரப்போகிறேன். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மண்ணுக்கும் வீர வரலாற்றுக்குச் சான்றாக நிற்கும் திருச்சிக்கும் நடுவே கம்பீரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காவிரி. இந்த காவிரியின் குறுக்கே கரிகால் சோழன் கட்டிய அந்த கல்லணை ஆயிரம் கதைகளை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது. அந்த அணையின் மதகுகளை கடந்து வரும் காற்று வெறும் காற்றல்ல, அது அந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்களின் வலிகளையும் ரகசியங்களையும் சுமந்து வரும் ஒரு தூதுவன். கல்லணைக்கு மிக அருகாமையில் காவிரி ஆற்றின் கிளை பிரியும் இடத்திற்கு பக்கவாட்டில் அமைந்திருந்தது அந்த சதாசிவ பண்ணை வீடு. 1940களில் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்ட அந்த மாளிகை இன்று ஒருவிதமான பயங்கரமான மௌனத்தை போர்த்திக் கொண்டு நிற்கிறது. பராமரிப்பின்றி வளர்ந்து கிடக்கும் செடி கொடிகளும் பாதி உடைந்த நிலையில் இருக்கும் வாசலில் உள்ள சிம்ம சிலைகளும் அந்த வீட்டிற்குள் நுழைய முற்படும் எவரையும் ஒரு நிமிடம் தயங்க வைக்கும். சென்னையின் பரபரப்பான மென்பொருள் நிறுவனத்தில் டீம் லீடராக பணிபுரியும் ராகுல் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக ஒரு வார விடுமுறைக்காக தனது பூர்வீகமான இந்த இடத்திற்கு வருகிறான். அவன் கார் அந்த பண்ணை வீட்டின் வாசலில் வந்து நின்றபோது மணி மாலை 5:30. வழக்கமாக இந்த நேரத்தில் ஆற்று பகுதியில் பலத்த காற்று வீசும். ஆனால் அன்று காற்று ஒரு விதமான விசிலடிப்பது போன்ற சத்தத்துடன் வீசியது. ராகுல் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது ஒரு பழைய மர வாசனை அவனது நாசியை துளைத்தது. அந்த வீட்டின் ஹாலில் ஒரு பெரிய தேக்கு மரக் கடிகாரம் இருந்தது. அது ஓடவில்லை என்றாலும் அதன் பெண்டுலம் மட்டும் லேசாக அசைவது போல் ராகுலுக்கு தோன்றியது. அது ஒரு எச்சரிக்கையா அல்லது வரவேற்பா? இரவு 9 மணி. ஊரே நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. தூரத்தில் காவிரி ஆற்றின் நீரோட்டச் சத்தம் ஒரு மெல்லிய சங்கீதம் போல கேட்டுக்கொண்டிருந்தது. ராகுல் மாடியில் உள்ள தனது அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென கீழே உள்ள பிரதான கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. டொக் டொக் டொக். நிசப்தத்தை கிழித்த அந்த சத்தம் ராகுலை அதிர வைத்தது. இந்த அகால நேரத்தில் இங்கே யார் வருவார்கள்? ராகுல் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மெதுவாக படியேறி கீழே வந்து கதவை திறந்தான். ஆனால் நிலவொளியில் அந்த முற்றம் வெறிச்சோடி கிடந்தது. யாரும் இல்லை. சரி, காற்றுதான் கதவை தட்டியிருக்கும் என்று சமாதானம் சொல்லி கதவை பூட்டிவிட்டு திரும்பிய ராகுல் அப்படியே உறைந்து போனான். அவன் ஏறி வந்த அந்த படிக்கட்டுகளில் ஈரமான சிறு கால் தடங்கள், யாரோ ஒரு சிறு குழந்தை நனைந்த கால்களுடன் ஓடிச் சென்றது போல தடம் இருந்தது. ராகுலின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த தடங்கள் ஒரு பழைய மர அலமாரியின் பின்புறம் சென்று மறைந்தன. யாராவது உள்ளே புகுந்து விட்டார்களா என்ற சந்தேகத்துடன் அலமாரிக்கு அருகே சென்றான். அங்கே மல்லிகை பூவின் மனம் மிக தீவிரமாக வீசியது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மறுநாள் காலை ராகுல் பார்த்த அந்த ஈரமான தடங்கள் காய்ந்து போயிருந்தன. ஆனால் அதன் வடுக்கள் அப்படியே இருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவனை தூண்ட அந்த பாரமான தேக்கு மர அலமாரியை ராகுல் சிரமப்பட்டு நகர்த்தினான். அவன் கண்ட காட்சி அவன் இரத்தத்தை உறைய வைத்தது. அலமாரிக்கு பின்னால் ஒரு ரகசிய கதவு. அதை திறந்து உள்ளே பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய அறை. தூசி படர்ந்து சிலந்தி வலைகள் மலிந்து கிடந்த அந்த அறையின் நடுவில் ஒரு பழைய மர ஊஞ்சல் இருந்தது. எவ்வித அசைவும் இன்றி அந்த ஊஞ்சல் நின்றது. அதன் அருகே ஒரு பித்தளை விளக்கும் காய்ந்து போன மல்லிகை சரமும் இருந்தன. ராகுல் மெதுவாகச் சென்று அந்த ஊஞ்சலை தொட்டான். அடுத்த நொடி அந்த ஊஞ்சல் மிக மெதுவாக ஆடத் தொடங்கியது. ஊஞ்சலின் சங்கிலிகள் எழுப்பிய அந்த கிரீச் சத்தம் அந்த அமைதியான வீட்டை பிளந்தது. திடீரென அந்த அறையில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி நிலவியது. ராகுல் அந்த அறையிலிருந்து வெளியே வர முயன்றபோது கதவு தானாகச் சாத்திக் கொண்டது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் பயத்தில் அங்கிருந்து ஓடி வந்தான். பயத்தில் உறைந்த ராகுல் ஊருக்குள் சென்று அங்கிருந்த ஒரு தேநீர் கடையில் அமர்ந்தான். அங்கே 80 வயது மதிக்கத்தக்க பெரியசாமி என்ற முதியவரை சந்தித்தான். அவரிடம் தனது வீட்டை பற்றி மெதுவாக பேச்சு கொடுத்தான். பெரியசாமி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னார், தம்பி, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஊஞ்சல் சாதாரணமான ஊஞ்சல் இல்லை. 1950ல அங்க தங்கியிருந்த ஒரு சின்ன பொண்ணு மீனாட்சி. அவளுக்கு அந்த ஊஞ்சல்னா உயிர். ஒரு வெள்ளப்பெருக்கில் அவ ஆத்துக்குள்ள விழுந்துட்டா. ஆனா
அவளோட ஆசை அந்த ஊஞ்சல் மேலேயே தங்கிடுச்சு. அவ இன்னும் அவங்க அம்மாவோட தாலாட்டுக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கா. அவளை தொந்தரவு செஞ்சா அந்த வீட்டோட காத்து மாறும் தம்பி. ராகுல் இதை கேட்டு சிரித்தான். இதெல்லாம் வெறும் கதைகள் ஐயா என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினான். ஆனால் அன்றிரவு அவன் சந்திக்கப் போவது வெறும் கதையல்ல, ஒரு அமானுஷ்ய உண்மை. அன்றிரவு 12 மணி. திடீரென ராகுலின் அறைக்கதவு தானாக திறந்தது. ஹாலிலிருந்து ஒரு மெல்லிய தாலாட்டுப் பாட்டு கேட்டது. ஆராரோ ஆரிரரோ கண்ணே. ராகுல் நடுங்கிக் கொண்டே கீழே வந்தான். அந்த ரகசிய அறையின் கதவு திறந்திருந்தது. உள்ளே அந்த ஊஞ்சல் இப்போது மிக வேகமாக ஆடிக்கொண்டிருந்தது. ராகுல் பார்த்தபோது ஊஞ்சலில் யாரும் இல்லை. ஆனால் ஊஞ்சலின் பலகை ஒரு நபர் அமர்ந்திருப்பது போல கீழ்நோக்கி அமுங்கியிருந்தது. திடீரென ராகுலின் காதருகில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அம்மா எப்போ வருவாங்க? ராகுல் பயத்தில் மயங்கி விழுந்தான். மறுநாள் ஒரு மாந்திரீகரின் உதவியுடன் அந்த அறையில் பெரிய பூஜை நடத்தப்பட்டது. உன் காலம் முடிந்துவிட்டது மகளே, மோட்சத்திற்குச் செல் என்று அவர் கத்தியபோது அந்த ஊஞ்சல் துண்டு துண்டாக உடைந்தது. ஒரு சிறிய ஒளிக்கீற்று அந்த அறையிலிருந்து ஜன்னல் வழியாக வெளியேறி காவிரி ஆற்றை நோக்கிச் செல்வதை ராகுல் பார்த்தான். அடுத்த நொடி அந்த வீட்டின் பாரமான அமைதி மறைந்தது. ராகுல் அந்த ஊஞ்சலின் சிதைந்த பாகங்களை ஆற்றில் கரைத்தான். அன்றிரவு ராகுல் நிம்மதியாக உறங்கினான். ஆனால் இன்றும் அந்த பண்ணை வீட்டின் ஜன்னல் ஓரம் யாராவது நின்றால் தூரத்தில் ஆற்றுப் பகுதியில் இருந்து ஒரு சிறுமியின் மெல்லிய சிரிப்புச் சத்தம் காற்றில் மிதந்து வருவதாக ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். கல்லணை கடந்த அந்த காற்று இன்றும் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த கதையில் உங்களை அதிகம் பயமுறுத்திய காட்சி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல மர்மமான பயணங்களில் என்னோடு இணைய மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. மீண்டும் ஒரு மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.